தங்கம் விற்கிற விலையில இவ்வளவு தங்கமா? ஆமாங்க, நம்ம தஞ்சாவூர் ஓவியத்தோட சிறப்பம்சமே கோல்டு தான். கோல்டு ஃபைல மட்டும் சொல்லல, அதுல நம்ம வரைகிற பெயிண்டிங்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தஞ்சாவூர் ஓவியத்துல ஒட்டக்கூடிய கோல்டு ஃபைல் மற்றும் ஆர்டிபிஷியல் கோல்டு ஃபைல், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் சம்பந்தமா போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நான் ஆர்டிஸ்ட் பிரேமா. நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆயில், அக்ரிலிக், பென்சில் டிராயிங் இது எல்லாமே கஸ்டமைஸா பண்ணி கொடுக்குறேன். அது இல்லாம கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க ஆர்டிபிஷியல் கோல்டு ஃபைல், டூப்ளிகேட் ரெண்டுமே நான் வந்து நியர்பையா வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் கோல்டு ஃபைல், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு ஃபைல். ஆர்டிபிஷியல் கோல்டு ஃபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கவர்ல வந்து நல்லா பிரைட் லுக்கா வந்து இருக்கும். ஒரிஜினல் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டா இருக்காது. இந்த பேக் சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு லேயர்ல வந்து பேப்பர் மேல இந்த ஃபாயில் வந்து ஒட்டியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் 2க்கு 3 இன்ச்சஸ் சைஸ்ல வாங்கினது. இது வந்து பெரிய சைஸ் ஆர்டிபிஷியல் கோல்டு ஃபைல். இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இதோட பிரைஸ் இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. பாத்தீங்கன்னா இதுதான் அரபிக்கம். இது வந்து நாங்கள் ஒட்டுறதுக்காக நான் இது பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத், இந்த மாதிரி நம்ம வந்து காட்டன் கிளாத் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம நல்லா மக்போர்ட் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து ஸ்டிக் பண்ணணும். இப்போ டூப்ளிகேட் ஃபைல்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் ஒட்டினது தான் நம்ம வந்து வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு பேப்பர் வந்து ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி. இதை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டிஃபிஷியல் கோல்டு ஃபைலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இதெல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒரிஜினல் கோல்டு ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டு யூஸ் பண்ணும். கோல்டு ஃபைலில் பார்த்தீங்கன்னா மற்ற பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து ஷாப்பில் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேப்பரில் ஒட்டாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் வாங்கிட்டீங்கன்னா அது நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு வந்து அந்த மாடலில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாடலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஆர்டிஃபிஷியல் கோல்டு ஃபைலுக்கும் டூப்ளிகேட் கோல்டு ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒட்டும் போது ரெண்டுமே வந்து சைட்லலாம் கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு கம்மை வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம அங்கே வந்து ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஷீட் நான் எடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 4 கார்னருமே நம்ம வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். லைட்டாக கூட நமக்கு வந்து அந்த ஆரஞ்சோட பேப்பர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸ்க்கு வந்து அளவு எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனுக்காக வந்து நம்ம அதை டேரெக்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து அரபிக் கம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். ஒட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடணும். ரொம்ப அமுக்கினாலும் நமக்கு அந்த மக்கோட இது இதாகிடும். ஸோ நம்ம வந்து மெதுவாக பார்த்து அமுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க கலெக்ஷனில் நாங்கள் வந்து ஒரிஜினல் கோல்டு ஃபைல் ஓட்டினது திருப்பதி வெங்கடாஜலபதி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு ஃபைல் தான் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருக்கும் ஆர்டிஃபிஷியலை விட. ஆனால் மோஸ்ட்லி நம்ம கோல்டு ஃபைல் ஒட்டிட்டு அதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா முருகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமா வீடியோ போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.